ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு இறைவனை நினைத்து வாடுகின்றோம், அவர் மீது அன்பு செய்கின்றோம். அப்படிங்கும் போது இந்த மாதிரி கைங்கரியங்களை செய்வதற்கு எனக்கு அந்த வாய்ப்பை இறைவன் கொடுக்கவில்லையே அப்படின்னு நினைத்து வருந்துகின்ற உள்ளங்கள் ஒரு சில உண்டு. அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இப்போ இருக்குது அப்படிங்கும் போது கண்டிப்பாக செய்யக்கூடிய மனது இருக்கிறது ரொம்ப பெருசு. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு சிலருக்கு வந்துட்டு அந்த மனமானது இருக்கிறது. அவர்கள் நீடோழி வாழ வேண்டும், அவர்கள் நிறைய திருப்பணிகள் செய்ய வேண்டும், அதில் அந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இருக்கும்போது செய்யறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஆனால் இல்லாதப்ப அதை செய்யணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அது இன்னும் பெரிய விஷயம். அதை தான் இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா இருக்கிறவங்க பாதி பேர் வந்துட்டு அந்த பூட்டி வச்சு கரையான் தின்னால் திங்குமே தவிர ஒரு 4 ஏழைப்பாளையங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு கூட நினைக்கிறதில்ல. ஏன் இறைவன் வந்துட்டு அவங்களுக்கு அப்படிப்பட்ட மனசை கொடுத்தாரு அப்படிங்கிறதே நம்மளுக்கு சில நேரங்களில் சந்தேகமாக தான் இருக்கும். அது உலகத்துக்கு உணர்த்துவதற்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் ஆலயங்களுக்கு